திருமதி கவின் திருமுருகன் அவர்கள், சாய் கிருபா சிறப்பு பள்ளியினுடைய நிறுவனர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அம்மையாரை பற்றி நம்முடைய செயல் தலைவர் அவர்கள் அறிமுகத்திலே மிக ஆழமாக சொன்னார்கள். அதிலே கூடுதலாக ஒரு செய்தி, நம்முடைய சிறப்பு விருந்தினருடைய தாய் வழி தாத்தா, நம்முடைய வட்டார வழக்கிலே சொல்ல வேண்டும் என்றால் அப்பிச்சி அவர்கள் தனக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலத்தை வினோபா அவர்களுடைய பூமிதான இயக்கத்திற்கு வாரி வழங்கிய வள்ளல். அந்த குடும்பத்திலே அவர்கள் கொடுத்த நிலத்தில் தான் ஈரோட்டில் இன்றைக்கு கஸ்தூரிபா காந்தி நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மரபை சார்ந்த திருமதி கவின் திருமுருகன் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய குடும்ப சூழல், அனைவரும் மருத்துவர்கள், தந்தை, கணவர், மகள் என ஒரு மருத்துவம் சார்ந்த தொடரமைப்பில் தொடர் குடும்பத்தில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை இன்றைக்கு சிறப்பு குழந்தைகள் மீது திரும்பி இருக்கின்றது. சமூகத்தை பார்த்து அந்த சிறப்பு குழந்தைகளுக்காக ஏதேனும் செய்தாக வேண்டும் என்கிற வேட்கையோடும் வெறியோடும் கூட என்று சொல்லலாம் சிறப்பு பள்ளி என்கிற ஒரு அமைப்பை தொடங்கினார்கள். அந்த குழந்தைகள் அங்கே கற்றவர்கள் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சமூக தொண்டு மேம்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிறுவனங்கள் அவர்களுக்கு துணை செய்து கொண்டிருக்கிறது. சமூகத்தில் பல்வேறு மேடைகள் அவரை பாராட்டி இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு வனத்திற்கு சிறப்புரை வழங்க வந்திருக்கின்ற திருமதி கவின் திருமுருகன் அம்மையார் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்கின்ற நேரம். நம்முடைய செயல் தலைவர் அவர்களையும் பொருளாளர் தலைவரோடு இணைந்து தலைவரும் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். மூவருமாக இணைந்து நம்முடைய முத்துலட்சுமி சின்னசாமி அம்மா அவர்களும் தலைவருடைய துணைவியார் அவர்களும் இணைந்து நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யக்கூடிய நேரம். நம்முடைய செயலாளரையும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். இந்த சிறப்பு என்பது அவர்களுடைய தொடர் பணிக்கான மகிழ்ச்சி வெளிப்பாடாக தெரிவித்து அவர்களுக்கும் நம்முடைய வரவேற்பை கரவொலியின் மூலமாக மீண்டும் ஒரு முறை எழுப்பி சிறப்பு விருந்தினர் திருமதி கவின் திருமுருகன் அவர்களுடைய சிறப்புரையை வழங்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். எண்ணிய அங்கே இதுப எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின் அப்படிங்கிற குரலுக்கு ஏற்ப தன்னுடைய இந்த மிகப்பெரிய ஒரு வனம் இண்டியா அப்படிங்கிற ஒரு அமைப்பை அமைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தீவிரமாக இருந்து ஒத்த கருத்தையுடைய ஆத்மாக்களை உடன் சேர்த்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய அமைப்பை உருவாக்கி எங்களை போன்றவர்களுக்கும் வழிகாட்டியாய் என்னை பெறாத ஒரு தகப்பனாய் இருக்கும் திரு ஸ்கை சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும் அறிமுக உரை வழங்கிய செயல் அலுவலர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும்
தலைமை விருந்தினர் திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் ஏனைய மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இவ்வளோ நிறையா விஷயங்கள் வந்து பாலசுப்ரமணிய ஐயா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது போக இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எத்தனையோ விஷயங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் என்னுடைய இந்த 14 வருஷ ஜேர்னி இந்த சிறப்பு நிலை குழந்தைகளோட அதை வந்து பகிர்ந்துக்கிறதுல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டொனேஷனுக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப மனசார வந்து ரொம்ப நன்றி கூறிக்கிறேன். இது எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிறப்பு நிலை குழந்தைகள், இப்போ எத்தனை பேர்த்துக்கு வந்து சிறப்பு நிலை குழந்தைகள்னால் என்னன்னு தெரியும்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாருமே வந்து ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், மனநிலை சரியில்லாதவங்கன்னு சொல்லுவோம். இல்லை அதை விட இன்னும் நம்மளுக்கு சமுதாயம் என்ன சொல்லி கொடுத்துருக்குதுன்னா, பைத்தியம் பிடிச்சிருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாத அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி தான் நம்ம அவங்கள வந்து கூப்பிடுறோம். ஸோ இதில் வந்து நிறையா வெரைட்டி இருக்காங்க, கேட்டகரி இருக்கிறாங்க. 2011 வரைக்கும் எனக்கும் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி எங்கேயோ நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம், ரோட்டில் பார்த்துருக்குறோம். அவங்கள பற்றி நான் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் கூட பார்த்ததில்ல. ஆர்டிசம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது 2011 வரைக்கும். இன்றைக்கி கூட இன்னும் சில பேர்த்துக்கு ஆர்டிசம் எங்கெங்கேயோ இப்போ நம்ம வந்து சமீப காலங்களில் கொஞ்சம் கேள்விப்படுறோம். ஆர்டிசம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், பட் அது என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மனநிலை இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்கிறாங்க. அதாவது மரபணு சார்ந்த பிரச்சனைகள், நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே எனக்கு வந்து 2011 வரைக்கும் தெரியாது. 2011 என்னுடைய பயாலஜிக்கல் சில்ட்ரன் 2 பேரும் ஹாஸ்டலுக்கு போனாங்க. அப்போ அது வரைக்கும் அவங்களோட கிளாஸு, அவங்களோட ஒரு தேவைகள் அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவங்க ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் ஒரு வெறுமையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து எங்கேயாவது வாலண்டியர் பண்ண போகலாம் சில என்ஜிஓஸில். ஏன்னா ஒரு பொட்டிகை ஆரம்பிக்கிறதோ இல்லை அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து என்னோடய பர்சனாலிட்டிக்கு வந்து ஒத்து வராது. ஸோ அதனால் நான் எங்கேயாவது வாலண்டியர் பண்ணலான்னு சில என்ஜிஓஸில் வந்து வாலண்டியர் பண்ண போனேன். அப்போ அங்கே போனப்போ தான் முதல்ல இந்த குழந்தைங்கள நான் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேயே பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு டே அந்த இது வந்து எனக்கு இன்னி வரைக்கும் மறக்கலை. நான் போகிறேன், அப்போ ஒரு குழந்தை வந்து படுத்த வாக்கில் இருக்குது, அது டாய்லெட் போயிடுச்சு. அங்கே இருக்கிற கேர் கிவர்ஸ் கூட பார்க்கல, அதை எடுத்து வாயில் போட்டுருச்சு அந்த குழந்தை. ஸோ ஒரு குழந்தை இங்கே எங்கேயும் ஓடுது, சேரோடு சேர்த்து கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ த சைட் வாஸ் ஸோ பேத்தட்டிக். எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து தூங்கவே முடியல. ஒரு வாரம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்களை பார்த்து பரிதாபப்படுறதுனால இவங்களுக்கு என்ன நன்மை கிடச்சிரும்? நம்ம போகிற போக்கில் சொல்கிறோம், ஐயோ பாவம் அப்படின்லாம் சொல்கிறோம் நம்ம. அதனால அவங்களுக்கு என்ன நன்மை கிடச்சிட போகுது? ஆக்கப்பூர்வமாக இவங்களுக்கு வந்து எதாவது செய்யணும்னு தோணுச்சு. அண்ட் ஐ ஃபெல் திஸ் இஸ் வாட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து என்னுடைய தகப்பனார், அவரும் ஒரு டாக்டர் தான். நான் 7 வயசாக இருக்கிறப்ப இறந்துட்டாங்க. அம்மா வந்து சைவ சமயத்தில் ரொம்ப ஈடுபடுத்தி வளர்த்துனாங்க. அப்போ சிவபுராணம் சொல்லும் போதெல்லாம் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராயின்னு இத்தனை பிறவிக்கு அப்புறம் ஒரு மனித பிறவி கிடைக்குது. அதில் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிதுன்னு எந்த விதமான குறையும் இல்லாமல் ஒரு மனித பிறவி கிடச்சிருக்குது நம்மளுக்கு. அப்போ இதனோட சிறப்பினை, நம்மளும் ஒரு நாய் நரி பூனை மாதிரி அதுவும் பிறக்குது, நம்மளும் பிறக்கிறோம். அதுவும் சாப்பிடுது, நம்மளும் சாப்பிட்றோம். அதுவும் இனப்பெருக்கம் பண்ணுது, நம்மளும் இனப்பெருக்கம் பண்ணுறோம். அதுவும் செத்து போயிடுது, நம்மளும் செத்து போயிடும். அப்போ இந்த அரிதாக கிடைக்கிற மானிட பிறவினா அது என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி எனக்குள் இருந்த பல கேள்விகளுக்கு விடையாக நான் இந்த பணியை பார்த்தேன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து செய்யணும்னு நிறையா அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். பேசிக்கலி ஐம் காமர்ஸ் கிராஜுவேட். வீட்டில் எல்லோரும் டாக்டர்ஸ். எனக்கு இருந்த ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே டாக்டர்ஸ். என்னோடய கணவர் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட், என்னோடய அப்பா ஒரு சர்ஜன், எங்கள் மாமனார் வந்து பீடியாட்ரிஷியன், எங்கள் மாமனாரோட தாய் மாமா அவர் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டரு. இப்போ என்னோடய பயாலஜிக்கல் சில்ட்ரன் 2 பேரும் டாக்டர்ஸ். என் பொண்ணு டாக்டருக்கு முடிச்சுட்டா, பையன் ஃபைனல் இயர் மெடிசன் பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ அப்போ ஒரு 14 வருஷம் முன்னாடி எனக்கு வந்து இந்த கண்டிஷன்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து வீட்டில் வந்து எனக்கு டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஒரு எம்ஆர்ஐ வந்தால், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்தால் எதுக்காக இந்த மருந்து எழுதியிருக்கிறாங்க, ஒரு ஃபிட்ஸ் வந்தால் என்ன பண்ணணும், இந்த மருந்து எதுக்காக எழுதியிருக்கிறாங்க, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்கலி நான் வந்து காமர்ஸ் கிராஜுவேட் தான். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஐ டிட் மை பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி. இப்படி வாலண்டியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நான் வந்து யோசிச்சிருக்கிறேன். அதை வந்து என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அப்போ 2014 வந்து சில பெற்றோர்கள் வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2014 சாயோட கிருப்பையிலையும்
சில பெற்றோர்களுடைய ஒரு ரெக்வஸ்ட்லேயும் தான் இந்த சாய் கிருபா ஸ்கூல் ஒரு 4 குழந்தைங்களோட நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். ஒரு பேரண்ட் வாலண்டியர், ஒரு டீச்சர், அந்த மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 250க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இங்கே இருக்காங்க. ஆனால் இந்த எண்ணிக்கை அதிகரித்ததில் எனக்கு சந்தோஷம் கிடையாது. இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கக்கூடாது. இது 4 குழந்தைங்க 250 ஆனாங்க அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகரிக்கவே கூடாது. அத்தனை குழந்தைங்களோட வாழ்க்கையில் நம்ம ஒரு மாறுதல் ஏற்படுத்த முடியுது அப்படிங்கிற அந்த திருப்தி வேணால் இருக்குதோ தவிர இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகவே கூடாது. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா 2011 நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தப்போ 160க்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஏப்ரல் 2ஆம் தேதி ஆட்டிசம் அவேர்னஸ் டே. போன வருடம் பார்த்திங்கன்னா 2025 35 குழந்தைக்கு ஒரு குழந்தை ஆட்டிசம் குழந்தையாக பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த எண்ணிக்கை நம்ம விருப்பப்படல, பட் ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இது நிறையா நேரம் பார்த்திங்கன்னா ஒரு வசதி படைச்சவங்க வந்து அவங்களால தெரப்பி கொடுக்க முடியும், லைஃப் லாங் சில தெரப்பீஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். பட் வசதி இல்லாதவங்க அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 80% ஆஃப் சாய் கிருபா இவங்க பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்ரவுண்டு சில்ட்ரன் தான் நிறையா நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கிறது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம ஸ்பெஷல்னு இவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஃபுட்டு கொடுத்தா போதும், ஒரு ஷெல்டர் கொடுத்தா போதும். ஆனால் அதுவே பெரிய விஷயந்தான். பட் இவங்களோட ஒர்க் பண்ண தான் இவங்களுக்குள்ளே இவ்வளோ பொட்டென்ஷியாலிட்டி இருக்கிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன் நான். ஸோ சமுதாயத்தில் கண்டிப்பாக இவங்களையும் ஒரு அங்கமாக்கணும். இந்த சமுதாயங்கிறது நீங்களும் மட்டும் கிடையாது, அவங்களையும் சேர்த்துனது தான் இந்த சமுதாயம். ஸோ சமுதாயத்தில் அவங்கள ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் கல்வி நல்லபடிக்கு நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. ஏன்னா 18 வயசு நான் நிறைய இடங்களில் விசிட் பண்ணி பார்க்கும்போது 18 வயசு ஆனவங்களை கூட உட்கார வச்சு ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னா அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது. இன்னொன்று, அவங்க வேலைகளை அவங்க பார்க்கணும். பெற்றோர்களுக்கு எத்தனை வயது ஆனாலும் அது பாரமாக இல்லாமல் ஓரளவுக்காவது அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுது. இன்னொன்று, ஒரு விஷயம் நான் பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸே பார்த்திங்கன்னா 99% இந்த குழந்தைங்களோட பெற்றோர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான். இல்லைன்னா இதுக்குன்னே படிச்சுட்டு வந்தவங்க ஆரம்பிப்பாங்க. நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தப்போ பிகாம் கிராஜுவேட் தான். எனக்கு பயாலஜிக்கலாக வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து கிடையாது. பட் ஆனால் எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நான் என்னென்னலாம் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் அந்த தொழில் கல்வியை நான் கையில் எடுத்தேன். அந்த தொழில் கல்வியில் முதல்ல நான் எடுத்தது என்ன அப்படின்னா சமையல் கலை. அந்த சமையல் கலையே நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எப்போவுமே ஆச்சரியமாக இருக்கும், எங்கள் அம்மா ஆத்தா எல்லாம் வந்து எந்த ஐஏஎம்மில் போய் படிச்சுட்டு வந்தாங்க, இவ்வளோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அப்புறம் நான் சமையல் பண்ணது ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சமையல் கட்டை யார் திறம்பட இயக்குறாங்களோ அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஒரு 2 பேர்த்துக்கு நம்ம சமைச்சு வச்சுருக்கிறோம், திடீர்னு 2 கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு பொரியல் இன்க்ரீஸ் பண்ணோம், 2 வெங்காயத்தை வணக்கி போட்டு ஒரு தேங்காய் திருவி போட்டோம் அப்படின்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு, கிரிட்டிக்கல் திங்கிங், இதெல்லாம் தான் ஐஏஎம்மில் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த விஷயங்கள் வந்து இந்த சிறப்பு நிலை குழந்தைகள் வந்து மூளை செயல்திறன் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம், 9 எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கிச்சனை கையில் எடுத்த போது பார்த்திங்கன்னா ஒரு டீ போடுறதுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சது. ஒரு 4 டம்ளர் டீ போனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும், 2 டம்ளர் பால் ஊற்றணும், 4 ஸ்பூன் சக்கரை போடணும், 2 ஸ்பூன் டீ தூள் போடணும், 1 2 3ன்னு எண்ணி போடுறாங்க. ஸோ எண்ணிக்கைகள், அளவைகள் இப்படி தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். காய்கறி வெட்டும்போது ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, குழுவாக அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியுது, ஒரு பிளானிங் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு இதை பேப்பர் பேனை வச்சு சொல்லிக் கொடுத்தோம்னா 10 வருஷம் ஆனால் கூட நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலை அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த விஷயம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 200 பேர்த்துக்கு என் பசங்க தான் சமைக்கிறாங்க. ஃபுல்லாக அதில் ஒரே ஒரு ஆயமா மட்டும்தான் இருப்பாங்களே ஒழியோ 200 பேர்த்துக்கு அவங்க தான் சமைக்கிறாங்க. இன்றைக்கி எங்ககிட்ட ட்ரெயின் ஆன பசங்க எங்ககிட்ட சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களுக்கு வந்து வாய்ப்பு தான் கொடுக்க மாட்டேங்கிறோம், அவங்கள குறைவாக எடை போட்டுடுறோம் நம்ம. ஆனால் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக அவங்களாலையும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நான் கையில் எடுத்தேன்னா ஃபங்க்ஷனல் அகாடமிக்ஸு, அதாவது நடைமுறை கல்வி. ஒரு எப்படி வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லித்தரலாம். ஏன்னா இந்த பசங்க போனோன்னே பார்த்திங்கன்னா போய் சாமானத்தை எடுத்து கிராப் பண்ணிடுவாங்க. எங்காவது இப்போ நம்ம குழந்தைங்களே கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போவோம், அந்த வீட்டுக்கு போனால் அமைதியாக இருக்கன்னு, சேர்லையில் ஏறி ஆடாத, இந்த போனால் நீ வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு. இது இவங்களுக்கு புரியாது. எங்கே போனாலும் ஒரு சாப்பாட்டு பொருளை பார்த்தாங்கன்னா போய் ஓடி போய் அதை வந்து தூக்கிடுவாங்க. அப்போ அது வந்து அங்கே இருக்கிற அது ஒரு நல்ல ஒரு செய்கையாக அது வந்து இருக்காது, எல்லாரும் அதை வந்து விரும்ப மாட்டாங்க. அது
ஸோ எப்படி இது வந்து பணம் கொடுத்தா தான் இவங்களுக்கு வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மளிகை கடை கான்செப்ட் எனக்கு தோணுச்சு. என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெல்லாம் போவோம் நாங்கள். அங்கேயெல்லாம் போனோம் அப்படின்னம்னா அங்கே வந்து எங்களை யாரும் வரவேற்க மாட்டாங்க. ஒரு 2 மணி வாக்கில் போனோம் அப்படின்னம்னா ஒரு 4 தடவை இதை எடுத்து அங்கே போடுவாங்க, அதை எடுத்து இங்கே போடுவாங்க, இனிமேல் வராதிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி பரவாயில்ல, நம்மளே வந்து ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் அது வந்து முதல்ல நாங்கள் அந்த 2014 சாய்கிருப்பா ஆரம்பித்தப்ப எனக்கு இருக்கிறதுக்கு கூட இது இல்லை, வாடகை எல்லாமே அதிகமாக இருந்தது. என்னோடய எதிர்த்து வீட்டுக்காரவங்க கிவீஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் கிருஷ்ணகுமார் அண்ணாவும் இருப்பாங்க. அவங்க வந்து எங்களுடைய பில்டிங்கை நீங்கள் வந்து ரெண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எங்களுடைய முதல் ஆரம்பம். அவங்க ரெண்ட் ஃப்ரீயாக அதை கொடுத்தது தான் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அப்போ அதெல்லாம் ஷீட் பில்டிங்கு, அதை நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதையெல்லாம் டெவலப் பண்ணி நாங்கள் செலவு பண்ணி அதை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டோம். அப்போ ஒரு கிளாஸ் ரூமை வெளியாக வந்து பொத்துட்டு அதை வந்து நாங்கள் ஒரு மளிகை கடையை ஆரம்பித்து சின்ன சின்ன சாமானமெல்லாம் வாங்கி வச்சு முதல்ல ஐடென்டிஃபிகேஷன்லாம் சொல்லி கொடுத்து, அப்புறம் ஹோல்சேலில் வந்து சாமானம் வாங்கிட்டு வந்தால் அவங்களே எடை போடணும், பேக் பண்ணணும். அப்போ 100 கிராம் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னா அது 98 கிராம் போயிடுச்சுன்னா 2 கிராம் கூட்டணும், 105 கிராம் போச்சுன்னா 5 கிராம் குறைக்கணும். இப்படி தான் கான்செப்ட் ஆஃப் அடிஷன் சப்ட்ராக்ஷனை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம். இதுவும் நம்ம வந்து பேப்பர் பேனா வச்சு சொல்லி கொடுத்தோம்னா 10 வருஷம் ஆனால் கூட 1, 2, 10 வரைக்கும் கூட நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. பட் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது துவரம்பருப்பு இது கடலப்பருப்பு, என் பொண்ணு மெடிசன் முடிச்சிட்டா, ஆனால் துவரப்பருப்பு கடலப்பருப்புக்கு இன்னி வரைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் என் பசங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ வந்து அமுதுங்கிற ஒரு பிராண்டு நாங்கள் ஆரம்பித்து அதுக்கு லோகோவெல்லாம் தயார் பண்ணி பேக்கிங் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல ஒரு இதில் அதுலேயும் அதே மாதிரி தான் எங்ககிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து இன்றைக்கி அதில் சம்பளம் வாங்குற அளவுக்கு 2 பேர் வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இன்னொன்று, நாங்கள் எப்படி ஸ்கூலுக்குள்ளே ஆரம்பித்தோம்னா வியாபாரம் எப்படி பண்ணுறது, ஒன்று நாங்கள் டவுனுக்குள்ளே இருந்த வரைக்கும் அந்த இதை பண்ணோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் இன்டீரியராக போயிட்டோம். என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் எல்லா பேரண்ட்டும் 500 ரூபாய்க்கு மினிமம் எங்கள் கடையில் சாமானம் வாங்கி ஆகணும். ஏன்னா குறைஞ்சது எல்லோரும் 2000 3000க்காக சாமானம் வாங்குவாங்க. ஸோ 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்கூலில் சாமானம் வாங்கிடணும் அப்படின்னா அவங்க லிஸ்ட்டு பணம் எல்லாம் கொடுத்துட்ருவாங்க. என் பசங்க தான் அந்த லிஸ்ட்டை பார்த்து சாமானை எடுத்து வச்சு பில் போட்டு மேனுவல் பில்லும் போடுவாங்க, கம்ப்யூட்டர் பில்லும் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்கள இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலைக்கு அமர்த்தணும் அப்படின்னா அவங்கள அழகாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொய் பேச தெரியாது, ஏமாற்ற தெரியாது, மேனிப்புலேஷன் தெரியாது. ஸோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா முதல்ல நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நான் வேலை வாய்ப்பு கேட்டு பார்த்து இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் கொடுக்குறீங்களான்னு யாருமே முன் வரல. ஏன்னா நம்ம எதையும் ப்ரூவ் பண்ணால் தான் முன் வருவாங்க. ஸோ இப்போ வந்து எங்கள் இதில் அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ நிறைய வேலை வாய்ப்பும் வந்து, ஏன்னா எஜுகேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட்டு தான் நான் வந்து அவங்களுக்கு நினச்சிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நடந்துகிட்ருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் எடுத்தது, இந்த குழந்தைங்களோட ஒர்க் பண்ண தான் பஞ்சபூதங்களோட தொடர்பு படுத்தும் போது இவங்களோட மூளை செயல்திறனில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ கிச்சனில் வேலை செய்யும்போது நெருப்போட வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி ஸ்விம்மிங் கொடுத்ததுக்கப்புறம் பேச்சு நிறையா வர ஆரம்பிச்சிது. அப்புறம் ஃபார்மிங் கையில் எடுத்தோம், ஆர்டிகல்ச்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா மண்ணோட தொடர்பு படுத்துகிறாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் சொல்லுவோம். இந்த கொத்தை எடுத்து கொத்தி செடி நட்டு வைக்கிறது. அப்போ அதிலிருந்து ஒரு ஈல்டு நம்ம எடுக்கிறோம், அதிலிருந்து ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த குழந்தைங்க வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட மூளை செயல்திறன்லையும் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் தெரப்பி இஸ் நாட் கன்ஃபைன் டு வரும். நிறைய ஆக்குபேஷனல் தெரப்பி, அந்த தெரப்பி, இந்த தெரப்பி, ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் வேணால் அந்த தெரப்பீஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகும். பட் இயற்கையோடு நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வேலையும் ஒரு திறனும் பழகிக்குவாங்க, ஒரு ஸ்கில்லும் அவங்களுக்கு டெவலப் ஆயிரும். அதே சமயத்தில் அது வந்து தெரப்பியாகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி, அது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்கை சுந்தரராஜன் ஐயாவோட சம்மந்தி அவங்க சோமனூர், அவங்க தான் வந்து நாங்கள் காந்திநகர் பக்கத்தில் அவங்களோட லேண்டில் வந்து இந்த எங்களோட ஃபார்மிங் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க நாங்கள் டவுனுக்குள்ளே இருந்த வரைக்கும். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட நாங்கள் ஒரு MOU போட்டிருக்கிறோம். 7 கோர்ஸ்க்கு அவங்க அக்ரிடேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது எல்லாமே, அதாவது சமையல் கலை, மளிகை கடை நடத்துறது, இந்த ஆர்டிகல்ச்சர், இது எல்லாமே டிப்ளமோ கோர்ஸாக நாங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டோம். 8வது வரைக்கும் இப்போ வந்து ஸ்டேட் போர்டு அக்ரிடிடேட்டட் ஸ்கூல் நம்மளுது. அப்புறம் ஸ்க்ரைப் வச்சு 10th எக்ஸாமும் நாங்கள் எழுத வைக்கிறோம். சரி, இந்த மாதிரி லேபர் ஒர்க் தான் பழக்குவாங்களா அப்படின்னா இல்லை, ஸ்க்ரைப் வச்சு 10th எக்ஸாம் எழுத வைக்கிறோம். இந்த டிப்ளமோக்கெல்லாம் வந்து க்ரைட்டீரியாவே வந்து 10th பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து 2 இயர்ஸாக தறி சொல்லி கொடுத்துட்ருக்குறோம்.
இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அதனால என்ன தெரப்பிங்கிறது தான் முதல்ல கால்குலேட் பண்ணுவோம். இப்போ தரீங்கிறப்ப உங்களுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து லேக் ஆகுது. இந்த 2 மூளைகளும் ஒருமித்து வந்து வேலை செய்கிறது, கைகள் ஒருமித்து வேலை செய்கிறது, கையும் கண்ணும் ஒருமித்து வேலை செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிட்டதுனால அதில் எல்லாம் டிஃபிகல்ட்டி இருக்குமா அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு இத்திலியோண்டு ஸ்டெப்பு, இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற ஒரு ஸ்டெப்பை கிளைம் பண்ணுறது கூட தடுமாறுற குழந்தைங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒரு இடங்கள்லையும் இது எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னம்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கில்லாகவும் அமையும், அதே சமயத்தில் ஒரு தெரப்பியாகவும் அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அண்ட் ஸ்போர்ட்ஸு அதே மாதிரி விளையாட்டு, இது விளையாட்டில் நம்ம வந்து நிறையா கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கும் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். எப்படி ஒலிம்பிக்ஸ் நம்மளுக்கு வந்து நியூரோடிபிக்கல் பீப்புளுக்கு நம்மளுக்கு ஒலிம்பிக்ஸ் இருக்குதோ அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னு இருக்குது. பேரா ஒலிம்பிக்ஸ் பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கானது தான் பேரா ஒலிம்பிக்ஸு. இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து மூளை செயல்திறனில் வந்து சேலஞ்ச் இருக்கிறவங்களுக்கானது தான் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். அந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் அப்படிங்கிறது அந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்ஸோட இந்தியன் அசோசியேஷன். அது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. திருப்பூரில் இது வரைக்கும் எஸ்ஓபியோடைய அமைப்பே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் இயர் நம்ம முன்னெடுத்து திருப்பூரில் எஸ்ஓபியோட அமைப்பு கொண்டு வந்து இந்த தடவை எஸ்ஓபிக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா 2027 இன்டர்நேஷ்னல் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்க்கான போட்டிகள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதில் ட்ரெயின் பண்ணி 5 நேஷ்னல் பிளேயர்ஸ் நம்மளுடைய ஒரு இன்ஸ்டியூஷன்லேருந்தே தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 5 நேஷ்னல் பிளேயர்ஸு. ஒரு குழந்தை ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை கிட்டத்தட்ட எங்ககிட்ட 8-9 இயர்ஸாக இருக்கான். டேபிள் டென்னிஸில் வந்து அவங்க செலக்ட் ஆகி சண்டிகர் போய் விளையாண்டாங்க. அங்கே வந்து பிரான்ஸ் மெடல் அவர் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு குழந்தை ஹேண்ட்பாலு அவர் ராஜஸ்தான் போய் விளையாண்டார், அவர் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி பாயிண்ட்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு குழந்தை ஃபுட்பாலு தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி கல்கட்டா போய் விளையாண்டார், அதில் அவர் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு குழந்தை பவுச்சின்னு ஒரு கேம் இருக்கும், ஒரு பெண் குழந்தை, அவங்க வந்து செலக்ட் ஆகி சத்தீஸ்கர் போய் விளையாண்டு பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறாங்க. இன்னொரு குழந்தை ஜூடோவில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் ஷீ இஸ் கோயிங் டு ப்ளே. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து அவங்கள, ஏன்னா இந்த குழந்தை ஒன்றுத்துக்குமே ஆகாது. ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து சொல்கிறப்ப இந்த மாதிரி ஒரு குழந்தை உனக்கு பிறந்துருச்சு, நீ வந்து ரொம்ப பாவம் பண்ண, உன்னோட இதனால தான் இந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பலவிதமான அந்த பெற்றோர்கள் ஏற்படுற அந்த மன உளைச்சல், எஸ்பெஷலி அம்மாக்களுக்கு நான் சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம சொசைட்டி எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து நல்லது வந்து அம்மா சொல்ல மாட்டாங்க, கெட்டது வந்து அம்மாவுக்கு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் பெற்றோர் வளர்ப்பினிலே. ஆனால் நம்ம அன்னை வளர்ப்பினிலேன்னு ரொம்ப சௌகரியமாக சொல்லி தப்பிச்சுக்கிறோம். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வந்து அதில் தாய்மார்கள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம சமுதாயம் இன்னமே எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சா, அப்போ நீ சிரிக்கிறதே தப்பு, உனக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குதா, அந்த மாதிரி சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னுமே நிலவுது. மேபி சிட்டிஸில் கொஞ்சம் மாறலாம். நீ ஏன் இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து விசேஷத்துக்கு வர்ற, நீ அங்கேயே வச்சுக்க வேண்டியது தானே, வீட்லேயே வச்சுக்க வேண்டியது தானே. இந்த மாதிரி பலவிதமான அவமானங்களுக்கு உட்பட்ட அந்த பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தைகள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து அதோட சந்தோஷத்தையோ ஒரு இதை வந்து சொல்லவே முடியாது. நம்மளுக்கு அதனால கிடைக்கிற ஒரு மன திருப்தி வந்து அது ரொம்ப ஒரு பெரிய, எவ்வளவோ சேலஞ்சஸ் இருந்தாலும் இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, அப்போ இது வந்து ரொம்ப ஈஸியாகிட்டு இருக்குது இது நடத்துறது அப்படின்னா, இதில் அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. தினம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயோ இன்றைக்கி என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷம் வர குழந்தைங்கள் இருக்கிறாங்க. அடாலசன்ட் ஏஜில் 4 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அடாலசன்ட் சில்ட்ரன் இருக்காங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கிறாங்க. இதில் பசங்க தான் அதிக பாதிக்கப்படுவாங்க ஆட்டிசமில். 5 பசங்களுக்கு ஒரு குழந்தை தான் பொண்ணு 5க்கு 1 தான் வந்து ஆட்டிசம் பாதிக்கப்படுறது. 5 குழந்தை பசங்கன்னா ஒரு குழந்தை பொண்ணாக இருக்கும். ஸோ நல்ல வேளை பொண்ணுங்களுக்கு அது வர்றதில்லை அப்படிங்கிறது ஒரு விதத்தில் கடவுளோட இது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இப்போ அந்த தாய்மார்களுடைய ஒரு அந்த கண்ணீரை நம்மளால் வந்து துடைக்க முடியுது அப்படின்னா அது நிஜமாலுமே நான் வந்து அதை ஒரு கடவுள் தந்த ஒரு வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். நம்ம தலைமை விருந்தினர் கூட சொன்னார், இது வந்து நம்ம ஒரு புத்தி சக்தியிலையோ இல்லை நம்ம சக்தியிலையோ நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது. இது we are just an instrument in the divine hands. கடவுளுடைய கையில் வந்து ஒரு கருவி மட்டுமே அப்படிங்கிறது ஒரு நாளும் நம்மளுக்கு வந்து அதை உணர வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சேலஞ்சஸ் வரும். ஸோ நீங்கள் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வைக்கிற பேரண்ட்ஸ் முதல் கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா
பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தையோட இப்போ ஒரு டம்ளரோட கெப்பாசிட்டி 100 ml 100 ml தான் ஊற்ற முடியும், நம்ம அதுக்கு மேலே நம்ம ஊற்ற முடியாது. ஸோ அப்போ நம்ம அதீத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அதை மீட் அவுட் பண்ணணும். ஒரு 200 குழந்தை இருந்தால் கூட சமாளிச்சிடலாம். பட் சில சமயம் பேரண்ட்டோட ஆட்டிடியூட் சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று, பணம் அப்படின்னு வரும்போது அது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பச்சி வந்து 100 ஏக்கரா கொடுத்தாங்கன்னு. அது ஒரு காலத்தில் கொடுத்தாங்க. ஆனால் இந்த 1 ஏக்கரா வாங்குறதுக்குள்ளே எனக்கு வந்து பெரும்பாடாக பட்டுருச்சு. இந்த 1 ஏக்கரா லேண்டை வாங்கி இவங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு ரெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. பட் அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா 60 பேத்துக்கு ஒரு டாய்லெட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. பக்கத்துல எல்லாம் வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம். ஷீட் பில்டிங்கு, வெயிலானால் இந்த பசங்க ரொம்ப ரகலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ட்ரீமாகவே இருந்தது, நம்ம வந்து ஒரு நல்ல கட்டடம் எங்கே போய் பார்த்தாலும் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்னால் ஒரு டிங்கியாக ஒரு ரூமு, ஒரு மாடிப்படி கட்டியில் அதோட தரமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நல்ல கட்டமைப்பு கொடுக்கணும். ஏன்னா இந்த குழந்தைகள் எப்படின்னா, நம்ம வந்து ஸ்பெஷல்னு சொல்கிறோம், ஏதோ குறை இருக்கிறதுனால அவங்க ஸ்பெஷல் கிடையாது. நம்மளை விட நிறையா ஸ்பெஷல் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்குது. போட்டி இல்லை, பொறாமை இல்லை, காழ்ப்பு இல்லை, வஞ்சகம் இல்லை, யாரையும் கவிழ்த்து அடித்து மேலே வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஸ்பெஷல் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், ஃபார்மிங்க்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், தெரப்பிக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், இதுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி போகிற வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்போ எங்ககிட்ட டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. ஒரு ஆம்னி வேன் வச்சுருப்போம், அதில் எத்தனை பேர்த்து எத்தனை தடவை ஏற்றிட்டு போகிறதுன்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்போ கடவுளுடைய அருளில் வந்து 2018 என்னோட பொண்ணு வந்து மெரிட் சீட் வாங்கினா, மெடிக்கல் சீட் வந்து மெரிட் சீட் வாங்கினாங்க. அப்போ மெரிட் சீட் வாங்கலின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக, மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்காக நாங்கள் வந்து பணம் சேர்த்து வச்சுருந்தது. அப்போ டாக்டர் என்ன சொன்னார்னா, என் ஹஸ்பண்டு, சரி நீ இவ்வளோ இதாக சொல்லிகிட்டு இருக்கிற, அது மெரிட் சீட் வாங்கிருச்சு, சரி அந்த பணத்தில் நான் வந்து உனக்கு லேண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெருமாநல்லூர் பக்கத்தில் வள்ளிபுரம், ஏன்னா எங்கள் பட்ஜெட்டுக்கு அங்கே தான் கிடச்சிது. லோக்கல்லாம் நம்ம லேண்டு வாங்குகிற இதுலேயே இல்லை. அங்கே போய் பார்த்தா நானும் குறைஞ்சது வந்து ஒரு 2 ஏக்கராவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா எப்படி நம்ம நினச்சதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. அப்புறம் அங்கே போய் பார்த்தா 3 ஏக்கரா எங்களுக்கு கிடச்சிது. ஸோ 3 ஏக்கரா வந்து 1 crore அவர் வந்து வாங்கி கொடுத்தாரு. சரி பரவாயில்ல, லேண்டு வந்துருச்சு, நம்ம எப்படியாவது வந்து கட்டடத்தை கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் பெரிய இது. ஏன்னா எனக்கோ என் கணவருக்கோ இந்த லேண்டு வாங்குறதோ இதில் பெரிய அனுபவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்தார், இந்த மாதிரின்னு சொன்னார். நாங்கள் அட்வான்ஸை கொடுத்தோம். அப்புறம் இப்போ டோக்கன் அட்வான்ஸ், இத்தனைக்கும் நான் லாயர்கிட்டையெல்லாம் ஒரு ஒப்பீனியன் வாங்கினேன். பட் எதுவுமே எனக்கு வந்து ஒரு இப்போ இதாகவே சொல்லலை. அப்புறம் திடீர்னு நாங்கள் வந்து வேலி போடலான்னு போனால் சுற்றிக்கு இருக்கிற காட்டுக்காரங்க ஒரு 30 பேர் எல்லோரும் வந்து நின்றுட்டு, இதெல்லாம் எங்களுக்கு பார்த்தியும் இருக்குது, ஆளாளுக்கு ஒரு பத்திரத்தை வச்சுட்டு வர்றாங்க. இதில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டில் நடுவில் வந்து ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு துரஸ்து கிணறு, எந்த விதமான தண்ணியும் இல்லை, அது மோட்டார் சர்வீஸும் இல்லை. அப்புறம் அந்த லேண்ட் வந்து 1860 ஒரே லேண்ட் ஓனர்கிட்ட இருக்கிற ஒரு லேண்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நடப்பாத்தி இருக்குதுங்கிறாங்க, தடப்பாத்தி இருக்குதுங்கிறாங்க, ஒன்றுமே புரியல. தண்ணி கட்டுற பாத்தியும் இருக்குதுங்கிறாங்க, ஒருமே தண்ணி இல்லாத கிணத்துக்கு. இதனால் நாங்கள் வந்து வேலி போட விட மாட்டோம், நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். பயங்கரமான ரகலை, யாரெல்லாம் வச்சு பேசினா கடைசியில் பணம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அந்த இப்போ யார் எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு, அவர் எங்கேயோ போயிட்டார். என்ன பண்ணுறனே தெரில. வீட்டுக்கு வந்தால் எனக்கு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறக்கே பயமாக இருக்கும். ஒன்றுமே சொல்லாமல் வீட்டில் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியாத ரொம்ப ஒரு அழுகாட்சியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா வெளியில் சொன்னோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு போதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ, கம்முன்னு வீட்டில் இரு அப்படிம்பாரு. அதுக்கு மேலே அவரும் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க, இது எப்படி தீப்போ கடவுளே, ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு சோதனை? ஏன்னா ஒரு தடவையும் எனக்கு வர்ற சோதனை பார்த்தீங்கன்னா, இவ செய்வாளா இல்லை விட்டுட்டு ஓடிடுவாளா, அந்த மாதிரியான ஒரு சோதனை தான் வரும். அப்போ தான் நினச்சிக்க, சரி நாயன்மார்களுக்கெல்லாம் வராத சோதனையா, சரி பார்ப்போம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு. அப்புறம் சில பெரிய மனுஷங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பேசி என்னென்னவோ பண்ணி, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ சென்ட் இங்கே இடம் வேணும், அந்த பக்கம் சென்ட், இதுக்கு பதிலாக இதை கொடுங்க அதை கொடுங்கன்னாங்க. சரி இந்தா நீ ஒரு 10 சென்ட் வச்சுக்கோ, நீ ஒரு 20 சென்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தது. நாங்கள் 3.1 ஏக்கர் வாங்கினோம். கடைசியில் நாங்கள் வந்து 50 சென்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து 2.6 ஏக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து எப்படியோ கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அந்த கையெழுத்து போடுறதுக்கு கரெக்டாக இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துருங்கோம்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கி எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு டிமாண்ட் வைப்பாங்க, இதை முடிச்சு கொடுங்க, நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து கையெழுத்து போடுறோம் அப்படிம்பாங்க. அப்புறம் அதையும் முடிச்சு கொடுப்போம். அடுத்தது எங்கள் நிலத்துக்கு நீங்கள் வேலி போட்டு கொடுங்க, அப்போ தான் நான் கையெழுத்து போட வருவேன் அப்படிம்பாங்க. அப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செஞ்சு, ஐயோ இதுக்கு, ஏன்னா அந்த லேண்ட் விட முடியாது, இனிமேல் வேறு எங்கேயாவது போய் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஸோ நான் எப்படி அதை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்து
ஏன்னா அதுக்கப்புறம் போய் என் ஹஸ்பண்டுக்கிட்ட இதுக்கு மேலே நான் காசு கேட்டேன்னா அப்புறம் என்னோட நிலைமை வந்து ரொம்ப இதாயிரும். அப்புறம் எல்லோரும் வந்து கையெழுத்து போட்டு அது ஒரு வழியாக அதுக்கு வேலி போட்டு கட்டடம் கட்ட ஆரம்பித்தோம். கட்டடம் கட்டுறது அதே மாதிரி தான் ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நினச்சோம். ஒரு சஸ்டெயினபிள் பில்டிங் நம்ம இவங்களுக்காக பண்ணணும். என்னோட ரிலேட்டிவ்ஸே சில பேர் வந்து ஆர்கிடெக்டாக இருக்காங்க. அவங்கக்கிட்டையெல்லாம் போய் கேட்டப்போ என்னுடைய இதை வந்து அவங்க உள்வாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்கணும் அப்படின்னா அவங்களால அது உள்வாங்கி எதுக்கு இப்படி செலவு பண்ணுறீங்க, இது ஏன் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சிம்பிளாக ஒரு ஷீட்டை போட்டு ஒரு ஹாலோ ஐயோ அந்த ஷீட்டை போட்டிருக்கிறப்பல இருந்தால் இருக்கிற இப்போ இதுலேயே இருந்துடலாமே, இது ஏன் நம்ம வந்து இவ்வளோ மெனக்கெடணும் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு மூலிமா ஒரு தடவையும் நம்ம இன்டென்ஷன் நல்லா இருந்தது, நம்ம எண்ணம் வந்து நோக்கம் சரியானதாக இருந்தது, எண்ணம் தூய்மையாக இருந்தால் அந்த இறையாற்றல் நம்மளை சோதிக்கும், ஆனால் கை விடவே விடாது. அது ஒரு இடத்துலையும் நான் வந்து இந்த ஜேர்னியில் வந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு மூலிமா சித்ரா விஸ்வநாத்னு சொல்லிட்டு பெங்களூரில் பயோம் என்விரான்மெண்டல் சொல்யூஷன்ஸ், அவங்க வந்து இந்தியாவிலேயே டாப் 10 ஆர்கிடெக்ட்ஸில் ஒருத்தர். அவங்களோட அறிமுகம் வந்து கிடச்சிது. அவங்க சஸ்டெயினபிள் பில்டிங்கில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. அப்புறம் மேம் போய் பார்த்தா மேம் அவ்வளோ சீக்கிரமாக பொட்டி நிறைய பணம் வச்சுட்டு போய் பார்க்குறவங்களே அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு சில கொள்கைகள்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஷி டிடன்ட் அக்செப்ட் ஃபார் த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பாலக்காடுக்கு ஒரு இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு வந்து பார்த்தாங்க. ஃபிலாசபி அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. இமீடியட்லி ஷி அக்செப்டட் ஃபார் த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் உட்காந்து 10 மாதம் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு இடமும், ஏன்னா இங்கே வந்து 60 பேத்துக்கு ஒரு கழிவறை இருந்தது. அது எவ்வளவு சிரமமாக இருக்கும். அதில் நடக்க முடியாது, உடலும் ஊனமுற்று மனநிலையும் செயல்திறனும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டாய்லெட் கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிரும். 20 வயசு ஆயிருந்தால் கூட டாய்லெட் ட்ரெயினாக இருக்க மாட்டாங்க. அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி. அப்போ எனக்கு வந்து எல்லா ரூமுக்கும் கிளாஸ் ரூமுக்கும் டாய்லெட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு இதாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே வீல் சேர் ஆக்சசிபிளாக இருக்கணும். எஸ்பெஷலி சில்ட்ரன் வித் ஆர்டிசம் வந்து இன்றைக்கி யாருமே அவங்கள அட்டன் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும். எல்லா உணர்வுகளையும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக எப்படி கட்டலாம் அப்படின்னு உட்காந்து இது வந்து நம்ம மண்ணிலிருந்தே எடுத்து கல் எடுத்து செஞ்ச ஒரு கட்டடம். ஐயா கூட கேத்தனூர் ஐயா கூட நம்ம பில்டிங்க்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சுட்ட கல் கிடையாது, சுடாத கல். ஏன் அது அப்படின்னா அது ஒரு ஏர்த்தோட தொடர்பு படுத்தி வைக்கிறோம், ஒரு ப்ரீத்திங் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கல் கொண்டு அப்புறம் ஆர்ச் பேனலிங் போட்டு, ஏன்னா இந்த வெயில் சூடே ஆர்டிசம் பசங்க தாங்க மாட்டாங்க. ஸோ அது கூலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த பில்டிங் எல்லாம் டிசைன் பண்ணி இந்த கேம்பஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னாவே அவங்களுக்கு அறியாமல் அந்த தெரப்பி ஸ்டார்ட் ஆயிடணும். ஏன்னா ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் இதை தாண்டு அதை சுற்று இதை சுற்றுங்கிறத விட இந்த கேம்பஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கனாவே அவங்களுக்கு தெரப்பி ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு உட்காந்து பிளான் பண்ணி 10 months பிளான் பண்ணி இப்போ வந்து ஒரு கட்டிடத்தை வந்து உருவாக்கியிருக்கிறோம். இப்போ அங்கே தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. அந்த கட்டடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு தடவை ரொம்ப ஒரு பெரிய கிரைசிஸ் வந்தது. அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அறிமுகமானவர் வந்து சிபி ஆனந்தண்ணா. அவங்க வந்து இப்போ நம்ம கரஸ்பாண்டண்ட்டாக கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இருக்காங்க. அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நிஜமாலுமே வந்து அவ்வளோ ஒரு ஷோல்டரிங்காக இருக்குது. ஏன்னா அது நாள் வரைக்கும் பில்டிங்க்கு பிளான் பண்ணணும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். அது அப்படி தான். ஃபினான்ஸு சிஎஸ்ஆர்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. நான் அந்த பழைய பில்டிங்கில் இருந்தப்போ சிஎஸ்ஆர்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. திடீர்னு ZFன்னு வந்து கருமத்தம்பட்டியிலிருந்து ஒரு கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி, அவங்க எங்களை தேடிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து எங்கள் சிஎஸ்ஆர், உங்களுக்கு சிஎஸ்ஆர்னால் என்ன அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்க்கு மட்டும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து எங்களுக்கு ஆரம்பிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சிஎஸ்ஆர்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம வந்து சிஎஸ்ஆர் இது பண்ணலாம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப மனசு அப்படியே இதாக இருக்கும், எப்படி போய் நம்ம வந்து கேட்குறது. எங்கள் வீட்டில் அவர் சொல்லுவார், உன்னால் என்ன முடிஞ்சதோ அதை மட்டும் பண்ணு, நம்மளால் என்ன முடிஞ்சதோ அதை மட்டும் பண்ணு, நீ ரொம்ப இது பண்ணிடாத அப்படின்னு. அது நான் நினைக்கல, அது அப்படியே போகுது, நான் அது கூடயே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஒரு இத்தனை குழந்தைங்களுக்கு நம்மளால் வந்து ஒரு பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து இறைவனுடைய ஒரு அருளாக தான் நான் நினைக்கிறேன். என் வீட்டுக்காரர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், யாராவது உன்னை நினச்சி பார்க்க போகிறாங்களா, நீ என்ன கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் கவின் தெரியும், எதுக்கு இப்படி கஷ்டப்படுற, யார் உன்னை நினச்சி பார்க்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்போல்லாம் வந்து எனக்குள்ளே நான் சொல்லிக்கிறது, அவர்கிட்டையும் நான் அதான் சொல்லுவேன், இத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள், இத்தனை தியாகிகள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் உயிர் நீத்து தான் நம்ம இந்த சுதந்திரம் கிடச்சிது. இன்றைக்கி நம்ம மேடை போட்டு மைக் போட்டு நம்ம பேசிட்டு உட்காந்துருக்குறோம். ஆனால் அவங்களெல்லாம் நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு கூட நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? கொடியேற்றுறோம், முட்டாய் சாப்பிட்றோம், ஆனால் அவங்கள நினச்சி பார்த்துருக்குறோமா நம்ம? அதே மாதிரி இராணுவ வீரர்கள் அவ்வளோ அவங்க குடும்பத்தை விட்டு, குழந்தை குட்டிங்களை விட்டு, அந்த எல்லையில் கடும் குளிரில் நம்மளுக்காக இன்றைக்கி அவங்க நிற்கலின்னா இன்றைக்கி சைனா இங்கே திருப்பூர் வரைக்கும் வந்திருக்கும்.
ஸோ நம்ம எத்தனை நாள் அவங்கள நினச்சிருக்கிறோம்? ஆயுசுக்கு 4 தடவை கூட நம்ம அவங்கள நினச்சி நன்றி சொல்லியிருக்கிறோமான்னு தெரில. ஒருத்தர் நினச்சி பார்த்தா தான் நாம் வந்து ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு இருந்தால் இந்த உலகம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ அதனால் நம்மளை போற்றுனாலும் சரி, தூற்றுனாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, இந்த பணி இறைவன் கொடுத்த ஒரு பணி. அந்த பணியை செவ்வனே செய்யணும் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே நான் இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும்பார் திருவள்ளுவர். செய்யக்கூடாத செயல்களை செஞ்சால் எப்படி கெடுதல் நடக்குமோ அந்த மாதிரி செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னாலும் அது கெடுதல் தான் அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மேடையிலே இருங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் மேடையில் இருங்க. இந்த மாதம் சிறப்பு விருந்தினர் யார் என்று எனக்கு ஒரு அறிக்கை வந்தது. ஒவ்வொரு மாதமும் ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக அலுவலகத்திலிருந்து எனக்கு அனுப்புவார். கவின் திருமுருகன் என்று குறிப்பிட்டிருந்தார். எங்கேயோ கேட்ட பேராக இருக்கிறதே